ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜபஸ்டின். ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய மித்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆல் மித்துனா என்னென்னா, எல்லாரும் நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம், ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் மித்து. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய பேர் தப்பான ஒரு புரிதலில் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒவ்வொரு விஷயத்தையும் பிரேக் பண்ணுற மாதிரி அந்த பிளேலிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோவை இதோடு நிப்பாட்டாமல் ஒவ்வொரு வீக்கும் இந்த மாதிரி மித்தை பற்றின ஒரு வீடியோ, அதை பிரேக் பண்ணுற மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ நிறைய மித்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் பெரிய பெரிய கார்ப்பரேட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். அது கார்ப்பரேட் பிஸ்னஸில் நடக்கிற சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தமாக நினச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லை. சின்ன சின்ன நிறுவனங்கள், ஏன் சின்ன சின்ன கடைகள் கூட பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரெண்டாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ செல் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும். அந்த வெப்சைட்டை தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு சேல்ஸ் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. மோர் டிராஃபிக் மோர் சேல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது நிறைய மித்து இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்களால் மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி இதோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன ஒரு நிறுவனங்களும், ஒரு சிங்கிள் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ஸ் கூட, ஈவன் நீங்கள் ஒரு ஏரியாவில் பார்த்துட்டு இருக்க ஒரு சிறு கடைகள் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி அவங்களோட கிளைண்ட்ஸை பிடிக்கலாம், சேல் கொண்டு வரலாம் அப்படின்ற ப்ரூவ் பண்ணுறதுமா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு சலூன் ஷாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களோட கிளைண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்க, நம்ம ஒவ்வொரு ஏரியாலுமே நேச்சுரல்ஸு, க்ரீன் ட்ரெண்ட்ஸு, டோனி அண்ட் கை மாதிரி ஒரு மாலில் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ நிறையா சலூன் ஷாப், பட் சின்ன சின்ன லெவலில் நிறையா க்ரூமிங் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஸ்பாலாம் உங்கள் ஏரியாவில் இருக்கும். அப்படி இருக்கிற சின்ன சின்ன கடைகள் கூட இந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலிமாவோ இல்லை கூகுள் ஆட்ஸ் மூலிமாவோ ஆட் ரன் பண்ணி அவங்களோட கிளைண்ட்ஸை உள்ளே வர வைக்க முடியும் கடைக்கு. ஸோ இது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லைவாகவே உங்ககிட்ட அந்த விஷயத்தை நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின் க்ரியேட் பண்ணி எப்படி அவங்களுக்கு கிளைண்ட்ஸை பிடிக்கிறதுன்ட்டு ஒரு சின்ன ஒரு 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 ஓவர்வியூ பிளான் மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சலூன் ஷாப்போட கான்செப்ட் பார்த்திங்கன்னா, எல்லாருமே இந்த சாட்டர்டே சண்டேயில் போய் முட்டி மோதுவாங்க. இன்ஃபேக்ட் சண்டே அதுவுமா நம்ம கிரிக்கெட் விளையாட போகலாம், ஹோட்டல் போகலாம், பீச் போகலாம், சினிமாஸ் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் 9 மணிக்கு ஹேர் கட் பண்ண போனால் வெளியே வர்றதுக்கே 12 ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் குமிஞ்சிருக்கும். சாட்டர்டேவும் சண்டேவும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்டர் ஒர்க் பண்ணுற பீப்புள் எல்லாமே அங்கே ஆக்குபை பண்ணிருப்பாங்க. பட் அந்த மண்டே டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் உங்கள் கடை. முக்கியமாக டியூஸ்டேலாம் சொல்லவே தேவையில்ல, சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வீக் டேஸில் அவங்க கஸ்டமர்ஸ் எக்ஸ்ட்ரா வர வைக்கலாம். எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பேனர் இமேஜ் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஒரு ஹேர் கட், ஷேவிங் ப்ளஸ் ஒரு ஃபேஷியல், இந்த மூணும் சேர்ந்த காம்போ 1000 rupees. பட் வீக் டேஸ் ஆஃபர், எல்லோரும் வீக்கெண்ட் சேல், வீக்கெண்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இப்போ வீக் டேஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி 1000 rupees ஒர்த்து உள்ள அந்த காம்போவை நாங்கள் ஃப்ளாட் 20% ஆஃபர் 800 rupeesக்கு மண்டே டு ஃப்ரைடே மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேகேஆரில் இருக்க ஒரு சலூன் ஷாப் ஓனர் இந்த ஒரு பேனர் ரெடி பண்ணி இதை சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி கேம்பெயின் கிரியேட் பண்ணுறாரு, இதுதான் கான்செப்ட், இதுதான் அந்த பேனர். ஸோ அந்த பேனர் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த பேனரை வச்சு சோஷியல் மீடியா கேம்பெயின், அதுவும் பாருங்கள், லொக்கேஷன் வைஸாக டார்கெட் பண்ணலாம், ஏஜ் வைஸ் டார்கெட் பண்ணலாம். எப்படின்னா ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன், பிளானை சொல்லிடுறேன், அது எப்படி அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறது நீங்கள் ரியல் டைமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு மென்ஸ் சலூன் ஷாப்னு ஆகிப்போச்சு. ஸோ நம்ம டார்கெட் ஆடியன்ஸோட ஜெண்டர் என்ன? மேல். ஏஜ் என்ன வைக்கலாம்? மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 23 to மேக்ஸிமம் ஒரு 45 வைக்கலாமா? ஏன்னா மேக்ஸிமம் 45 ஏஜ் உள்ளவங்க எல்லாமே வீக் டேஸில் கூட ஈவினிங் கூட கட் பண்ணிப்பாங்க, பிரச்சனை இல்லை. பட் இவங்க தான் அவசர அவசரமாக ஓடுற வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 23 முன்னாடி பார்த்தீங்கன்னா இதர் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு க்ரூமிங் ஸ்டைலில் ரொம்பலாம் பண்ண முடியாது, ஏன்னா காலேஜை திட்டுவாங்க, ஸ்கூல்லேயே திட்டுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு போக ஆரம்பித்து இந்த மிடில் ஏஜில் இருக்கவங்க மட்டும் தான் டார்கெட் பண்ணுவோம். ஸோ 23 to 40 ஆர் 45 கூட வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி லொக்கேஷன் கேகேஆர் இருக்குதுன்னா, கேகேஆர் லொக்கேஷனில் இருக்க ஜென்ஸு ப்ளஸ் ஏஜ் இந்த ரூல் மட்டும் இந்த ரூல் மாதிரி காட்டலாம். ஸோ எப்படி லைவாக பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில் இருக்கோம். ஸோ இப்போ பர்டிகுலராக இகாமர்ஸ்க்கு வேறு மாதிரி ரன் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டாக சர்வீஸ் ஓரியன்ட் கேம்பெயினால வேறு மாதிரி ரன் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் கொடுக்குறேன். அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், லீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இகாமர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ இது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் கால்ஸ் வேறு மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லீட்ஸ்ன்னு கொடுக்குறேன், கண்டினியூ கொடுக்குறேன். மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கேம்பெயின் நேம் நீங்கள் டிஃபால்ட்டாக நியூ லீட்ஸ் கேம்பெயின் கொடுத்துக்கலாம், என்ன கேஆர் சலூன் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ நான் டெய்லி பட்ஜெட்டில் 200 rupees ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கால்ஸ், அதாவது இந்த ஆடை பார்த்துட்டு
கிளிக் பண்ணோனையும் வெப்சைட்டுக்கு வருமா, இல்லை ஃபார்ம் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஃபேஸ்புக்லேயே மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணுமா, இல்லை இன்ஸ்டாகிராம், ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வர மாதிரி செக் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஸ்ட்ரைட்டாக கால் மூலிமா கனெக்ட் பண்ணி, ஆமாம் சார் நாங்கள் தான் கேஆர்எஸ்எல் வந்து பேசுகிறோம், ஸோ அதுக்கு ஸ்பெஷல் காம்போ வீக் டேஸில் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நீங்கள் எப்போனா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அது மாதிரி கால் மூலிமா அவங்களை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு டெமோ கேம்பெயின் தான், ஓகேவா? ஸோ என்னென்ன பேஜஸ்லாம் தமிழ் காமர்ஸ் இருக்கு, தமிழ் காமர்ஸில் எப்படி பண்ண முடியும், உங்களுக்குன்னு ஃபேஸ்புக் பேஜ் கனெக்ட் பண்ணி அதை இந்த ஆட் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் தான் கணக்கு. ஸோ ஸ்டார்ட் டேட்டு இருக்க டிஃபால்ட்டாக இப்போதுலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஏன்னா எப்படி தான் ரிவ்யூ போய் வரதுக்கு லேட் ஆகிடும். ஸோ இப்போ ஆடியன்ஸ் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வைஸே நம்ம பார்த்துக்கலாம். இந்தியா க்ளோஸ் பண்ணிட்டு கேகே நகர் சென்னை, ஓகேவா? இல்லை கேகே நகர் தான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ என்ன நம்ம கேகே நகர் கொடுத்துட்டோம், கேகே நகரில் உள்ள லொக்கேஷனை உள்ள இருக்கிறவங்க மட்டும் காட்டுங்க அப்படின்ட்டு தான் கண்டிஷன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து நான் சொன்ன மாதிரி க்ரூமிங் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 22 கூட ஆரம்பிக்கலாம், 23 வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஏஜ் 65 ரொம்ப அதிகம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு 40 வரைக்கும் வச்சுக்கலாம், ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் வந்து கார்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் வந்து க்ரூம் பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஜெண்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மென், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல், ஐ மீன் சாரி, நீங்கள் வந்து ஒரு விமன் ஓரியன்டான ஒரு ஸ்பா, ஒரு பியூட்டி பார்லர்னு வச்சிங்கன்னா அது வேற மாதிரி ஒரு பேனர் ரெடி பண்ணணும், கண்டிஷன்ஸ்லாம் மாற்றணும். இது ஜஸ்ட் கேஆர் சலூன்ஸ்ன்றவங்க ரன் பண்ணால் அப்படிதான் பண்ணணும். இப்போ வரைக்கும் கொடுத்த ரூல் படி பார்த்தீங்கன்னா எனக்கு மென் ஏஜ் வந்து 23 to 40 கேகேஎன்ஆர் உள்ளவங்க மட்டும் டார்கெட் பண்ணுன்னு சொல்லி டெய்லி 200 rupees பட்ஜெட்டுக்கு ரன் பண்ணோம்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா 2 பேஜ்லையும் ரன் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 6500 7600 ஆடியன்ஸ் வரைக்கும் நம்ம ரீச் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மேனுவல் பிளேஸ்மெண்ட் வேணாம், நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் நம்ம கிரியேட் பண்ணிருக்க பேனர், ஸோ நாங்கள் பர்டிகுலராக இந்த கேம்பெயின்காகவே இந்த பேனர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கேஆர் சலூன்ஸ் ஸ்பெஷல் ஆஃபர் வீக் டேஸ் டிஸ்கவுண்ட் அப் டு 20% ஆஃபர், ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ட்ரிம்மிங், டீட் அண்ட் ஃபேஷியல் காம்போ 1000 rupeesலேருந்து 800 rupees, புக் யுவர் அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த பேனரை வச்சு ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்காக தனியாக நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி பார்க்கலாம். ஸோ இதான் அந்த டிஸ்கிரிப்ஷன். அவர் கேஆர் சல்ஸ் லொக்கேட்டட் இன் பஸ்லிங் நெய்பர்ஹுட் ஆஃப் கேகே நகர் இஸ் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ் ஸ்பெஷல் வீக் டே ஆஃபர்னு சொல்லிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ டிஸ்கிரிப்ஷன் பிரைமரி டெக்ஸ்ட்டில் போட்டுறேன். ஸோ இங்கேயும் கூட கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்த ஃபோன் நம்பர் 9360116745, அப்புறம் முடிஞ்ச லொக்கேஷன் கொடுத்துட்டு மேப் லொக்கேஷன் கூட நீங்கள் லிங்க் கொடுத்துட்டா ஸோ அதை ட்ராக் பண்ணி வர்றதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம கால் டு ஆக்ஷன் வந்து வெறும் மொபைலுக்கு கால் வர மாதிரி பண்ணுறோம் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ண வைக்கலாம், மெசேஜ் பண்ண வைக்கலாம். அப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே வந்து கூகுள் மேப்புக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ஆட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃபீட்ஸில், மார்க்கெட் பிளேஸில், வீடியோ ஃபீட்ஸில், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம். ஸோ நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கு தனியாக ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, இன்ஸ்டாகிராமுக்கு தனியாக இருக்குன்னு நினைக்கிங்க. அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் இப்போ உங்களோட ஆட் அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே நீங்கள் லிங்க் பண்ணிட்டாலே போதும். ஒரே டைமில் இந்த பேனரை நீங்கள் 2 இடத்தையும் ரன் பண்ணிக்கலாம். ஒரே பட்ஜெட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேஸ்புக் ஃபீடு, இது வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீடு, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ், ஃபேஸ்புக் வீடியோ ஃபீட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னன்னா கேகே நகரில் யாராவது ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்ணிட்டு இருக்க போது இந்த மாதிரி ஆட் வரும். கேஆர் சலூன் ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு பார்த்துட்டு உடனே கான்டாக்ட் அஸ் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு உடனே நமக்கு கால் வரும். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுது பாருங்க. வெறும் 200 ரூபாய் டெய்லி செலவு பண்ணுறதுனால 6500 வந்து 7500. இன்னமும் நீங்கள் கூட கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படின்னா அதாவது ஐ மீன் இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு கூட லொக்கேஷன், ஏஜ் எல்லாமே கொடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்லாம் எடிட் போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பிஹேவியர் வச்சு கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் ஒரு டார்கெட் பண்ணும்போது நீங்கள் பிளைண்டாகவே டார்கெட் பண்ணலாம். ஸோ ரொம்ப கண்டிஷன்ஸ் கொடுத்து ரன் பண்ணும்போது நிறைய ஆடியன்ஸ் விட்டு போக வாய்ப்பு இருக்குது. இதே இ-காமர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போதைக்கு சலூன் ஷாப்னால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து பப்ளிஷ் கொடுத்துட்டா ரிவ்யூ போகும். ஃபேஸ்புக்கோட ஆட்ஸ் பாலிசி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி இதை கிரியேட் பண்ணுறோம்னா அப்ரூவ் பண்ணிட்டு ஆட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா திருப்பி எரர் வந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ்புக்கில் கூட ஐ மீன் சோஷியல் மீடியா ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு இந்த மாதிரி கூட பண்ணலாம் சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயின்
பர்டிகுலர் இந்த லொக்கேஷனில் இந்த பேனரை காட்டுங்க, இந்த ஏஜ் குரூப் ஆளுங்கிட்ட மட்டும் காட்டுங்க, இந்த பர்டிகுலர் ஜெண்டர் வைஸ் இவங்களுக்கு மட்டும் காட்டுங்க. ஈவன் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்கலாம், பட் நான் அதை கொடுக்கல. பட் வேறு இன்னொரு கேம்பெயின் நான் கிரியேட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிறு சிறு கடைகளுக்கும் டெய்லி பேசிஸில் ஒரு இரநூறுபாய்க்கு ரன் பண்ணலாம். இப்போ இந்த இரநூறுபாய்க்கு ரன் பண்ணுறது ஒரு செலவான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேலுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த 200 ருபீஸ் செலவு பண்ணி ஒரு சேல் வர்றது நல்லது தானே. இப்போ என்னென்னா, ஒரு இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 நாள் ரன் பண்ணுவாங்க, 3 நாள் யூனிஸ் பார்க்கனா 2 நாள் ரன் பண்ணுறது ஒரே ஒரு கஸ்டமராக வந்திருக்காங்க, அதனால் நமக்கு லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு கேம்பெயின் ஆப்டிமைஸ் ஆகி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரன் பண்ணுறதுக்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக ரன் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு 2 to 3 வீக்ஸ் தாராளமாக ரன் பண்ணுங்கள். ஒரு சில நாள் சேலே இல்லாமல் இருக்கலாம், ஐ மீன் கஸ்டமர்ஸே வராமல் இருக்கலாம், என்கொயரிஸ் வராமல் இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் வந்து 5 நாளைக்கு தேவையான என்கொயரிஸ் வந்து குமிஞ்சிடும். ஓகேவா? இது இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் ஆக்டிவாக வச்சுட்டு மீதி சாட்டர்டே சண்டே பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டு தானே? மண்டே டு ஃப்ரைடே மட்டும் ஆக்டிவாக வச்சுட்டு மீதி சாட்டர்டே சண்டே நம்ம ஒரு மண்டே ஈவினிங் மேலே பாஸ் பண்ணி வச்சிடலாம். அதை மண்டே ஈவினிங் மேலே ஆட்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து கேம்பெயின் ரன் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது, இப்போ நீங்கள் 200 ருபீஸ் டெய்லி ரன் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு 1 வீக் கழிச்சு நல்லா ஆப்டிமைஸ் ஆகி 200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 3 கிளைண்ட் வராங்கன்னா உங்கள் கடைக்கு ஒரு 3 லைஃப் டைம் கஸ்டமர் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. கரெக்டு தானே? ஸோ இந்த ஆடை பார்த்து உள்ளே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைஃப் டைம் அந்த ஏரியாவில் இருந்து காலி பண்ணுற வரைக்கும் உங்கள் சலூன் ஷாப்பில் வந்து அவங்க க்ரூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேபி ஃப்யூச்சரில் அவங்க வெளியே போனால் அது வேறு விஷயம். ஸோ சேம் டு சேம் உங்களுக்கு லைஃப் டைம் ஒரு கஸ்டமர் கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நெட்வொர்க் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது பெரிய விஷயம். செகண்டு, அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காம்போஸில் ஃபேஷியலு, ஷேவு, அப்புறம் வந்து ஹேர் கட் பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, இந்த இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அதை அப்செல் பண்ணலாம். அந்த வாய்ப்பு இருக்குது. 200 ருபீஸ் வந்து மினிமம் பட்ஜெட்டில் ரன் பண்ணி ஒரு 3 வாரம் ரன் பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாது. ப்ராப்பராக ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு மித்து இருக்குது சார், இதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டான வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்களுக்கு பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரே ஒரு வேலை தான். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.